Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB ALP ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஒரு ஷார்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா 10 ஏப்ரல் 2025 ல இருந்தே ALP கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட் நோட்டீஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நோட்டீஸ்ல ALP கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 12 ஏப்ரல் 2025 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லிருக்காங்க? ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ALP அசிஸ்டன்ட் லோகோ பைலட் 1/2025 indicative notice. Application are invited from the eligible candidates for the post of assistant loco pilot given in the table below. Application must be submitted only through online mode. Opening date of application பாத்தீங்கன்னா 12 ஏப்ரல் 2025. Closing date of application பாத்தீங்கன்னா 11 மே 2025. எப்பனாலுமே எந்த ஒரு எக்ஸாம் அப்ளை பண்றதுக்குனாலுமே உங்களுக்கு 1 month டைம் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு ALP யோட அப்ளிகேஷன் 12 ஏப்ரல் 2025, அதாவது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 11 மே 2025 ல க்ளோஸ் ஆகுது. ஓகே, ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் ALP ன்னு சொல்லியிருக்காங்க. இதோட பே லெவல் பார்த்தீங்கன்னா லெவல் 2. இனிஷியல் பே எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 18 to 30 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா SC ST OBC இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 9970. ஓகே, ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் 12 ஏப்ரல் 2025 நாளையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. நீங்க எந்த ஜோன்ல அப்ளை பண்றீங்களோ அந்த வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். RRBயோட சென்னை ஜோன் அப்படின்னா நீங்க சென்னை வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணணும்? RRB சென்னை வெப்சைட் போயிட்டு அப்ளை பண்ணணும். அதே இது நீங்க ட்ரிவாண்ட்ரம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா ட்ரிவாண்ட்ரம் வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணணும். எந்த RRBல அப்ளை பண்றீங்களோ அதுக்கான வெப்சைட்ல உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகிரும். அதுல போய் நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? சோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, குவாலிஃபிகேஷன் என்னங்கக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஒரு தனி வீடியோல கொடுத்திருக்கேன். நீங்க அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை பார்த்துருங்க. ALP அப்ளை பண்றதுக்கு உங்களுக்கு ஐ ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா A1 ஐ ஸ்டாண்டர்ட் இருக்கணும். இதோட செலக்ஷன் ப்ராசஸ் பாத்தீங்கன்னா CBT 1 CBT 2 அதுக்கப்புறம் CBAT இருக்கும். CBAT அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு DV அது இருக்கும், அதாவது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். மெடிக்கல் இருக்கும். ஓகே, மெடிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். ALP பொறுத்த வரைக்கும் மெடிக்கல் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருக்கும். ஐ ஸ்டாண்டர்ட் உங்களுக்கு A1 இருக்கணும். நீங்க CBT 1 ஒரு 75 மார்க்குக்கு எழுதுவீங்க. இந்த CBT 1க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. CBT 1 கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு CBT 2 இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் ரெண்டுமே கேட்பாங்க. CBT 1ல பாத்தீங்கன்னா நான் டெக்னிக்கல் மட்டும் தான் இருக்கும். மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ் இதை தரவா படிச்சாலே நீங்க CBT 1ல ஸ்கோர் பண்ணிடலாம். பட் நீங்க CBT 2ல எடுக்கக்கூடிய ஸ்கோரை வச்சு உங்களை CBATக்கு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனலா உங்களுக்கு DV அண்ட் மெடிக்கல் இருக்கும். ஓகே, ஸோ இந்த வருஷத்துக்கான ALPயோட CBT 1 கம்ப்ளீட் ஆகிருச்சு, CBT 2 கம்ப்ளீட் ஆகிருச்சு. ஓகேவா? ஆல்ரெடி 2024ல நோட்டிஃபிகேஷன் 2024 ஜனவரியில ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கான CBT 1 கம்ப்ளீட் ஆகிருச்சு, CBT 2 கம்ப்ளீட் ஆகிருச்சு. அடுத்து CBT 2ல ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே CBATக்கு கூப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 2025க்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ இதுக்கான எக்ஸாம் எல்லாமே உங்களுக்கு எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025ஓட லாஸ்ட் இல்லைனா 26ல உங்களுக்கு இதுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கு ALP எக்ஸாமுக்கு, ரயில்வே எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும், எங்க படிக்கணும் தெரியாத ஸ்டூடெண்ட் பிளே ஸ்டோர்ல நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ் கொடுத்துருப்போம். அதுல ரயில்வே எக்ஸாமுக்கு தேவையான எல்லா கிளாஸஸுமே இருக்கும். ALP, NTPC, குரூப் D எல்லாத்துக்கும் தேவையான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். அதோட ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா 1999 உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல என்ன கொடுத்துருக்கோமோ இதை மட்டும் படிச்சாலே நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். ஓகே, இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஒரே ஒரு கோர்ஸ் தான். 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி இந்த ஒரு கோர்ஸ்லேயே கிளாஸஸ் எல்லாமே பெஸ்ட்டாவே கொடுத்துருப்போம். இதோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணதும் கண்டென்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் கொடுத்துருப்போம். NTPCனா NTPC, குரூப் Dனா குரூப் D, ALPனா ALP, அதே மாதிரி SSC எக்ஸாம்னா அதுக்கான பேட்சஸ் எல்லாமே தனித்தனியாக கொடுத்துருப்போம். இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி லைவ் கிளாஸ் இருக்கும். டெய்லி மார்னிங் 10:30 to 11:30 உங்களுக்கு லைவ் இருக்கும். ஸோ இதில் இருக்கிறத மட்டும் படித்தாலே உங்களால் ரயில்வே எக்ஸாம் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதுலேயே உங்களுக்கு கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், டெய்லி லைவ் கிளாஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகே, வேற எந்த புக்குமே எக்ஸ்ட்ரா படிக்க வேண்டாம். இதை மட்டுமே நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. இப்போ ALP படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல அடுத்து வரக்கூடிய நான் NTPC படிக்க போறேன், குரூப் D எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், அடுத்தடுத்து வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸ், SSC எக்ஸாம்ஸ் எல்லாமே படிக்க போறேன் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட் எப்படி இந்த ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்றது அப்படின்னா நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் டீமுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணணும்.
இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் இல்லைனா ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் அதுக்கு 1,999 பே பண்ணிவிட்டு பேமெண்ட்டோட ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணிங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்லேருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய கிளாஸஸ் டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் NTPCக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் வந்து இன்றைக்கி உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது. ஸோ NTPCயோட டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 399. ஓகே, ஸோ இன்றைக்கி டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு நீங்கள் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். NTPC டெஸ்ட் பேட்சோட ஆஃபர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு 12 o'clock கூட உங்களுக்கு க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஸோ ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு இந்த நம்பரை உங்கள் ஃபோனில் லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆல் இன் ஒன் ஜாயின் பண்ணால் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் அனுப்புங்க. டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா ஐ வாண்ட் டெஸ்ட் பேட்ச்னு மெசேஜ் அனுப்புங்க. எக்ஸாம் பற்றி வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கே மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த நோட்டீஸை நம்மளோட டெலகிராம் சேனல் டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தெரியாத ஸ்டூடெண்ட் டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்ல இந்த நோட்டீஸை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ நாளையிலிருந்து ALPயோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகுது. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ படிக்கிறதுக்கு நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ALPக்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ கிளாஸஸ் டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நம்ம ஆப்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ப்ளே ஸ்டோரில் போய் ஃபஸ்ட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் டவுட் இருக்குனாலும் இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணுங்கள். திருப்பியும் அடுத்த கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.